என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் சிலபஸ் ஒண்ணுதான் இந்த வாழ்க்கையில, ஆனா கொஸ்டின் பேப்பர் வேற வேற. மற்றவங்களை பார்த்து நீ காப்பி அடிச்சனா நீ ஃபெயில் ஆகிருவ. லைஃப்லயும் அதே தான். தேவனும் நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நாம அந்த திட்டத்துல நம்மளை செயல்படு ஒப்பு கொடுத்து நாம அப்படி போனா மட்டுமே நித்தியத்துல நாம் பாஸ் ஆக முடியும். ஸோ நான் அவளை மாத்திருவேன், அதெல்லாம் நடக்காத காரியம். யாரையும் மாற்ற முடியாது. ரட்சிப்பு ஆண்டவருடையது. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட பேசினதுல எனக்கு உனக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. என்னன்னா, உன்னுடைய விளையாட்டு, உனக்கு பிடிச்சமான பொண்ணு, உன்னோட வேலை, இதில் தான் உன்னுடைய கவனம் இருக்குது. அதுவே உன்னுடைய விக்கிரகமாகவும் இருக்குது. ஆண்டவர் பக்கம் வந்தேன்னா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எரேமியால ஒரு வசனம் இருக்கு, இங்க பாரு. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இதுல கூட உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கட்டாயப்படுத்தல. உனக்கு திரும்புறதற்கு மனம் இருந்தால் நீ வரணும். உனக்கு ஒன்று தெரியுமா? முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ அவரை விட்டுட்டு நீ ஓடிட்டே இருக்க. இந்த விளையாட்டு, இந்த பொண்ணு, இதோட நல்ல வேலை, அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு விக்கிரகமா இருக்கிறத விட்டுட்டு நீ ஆண்டவரிடத்துல திரும்பு. உனக்கு ரட்சிப்பு கண்டிப்பா இருக்கு. சரி ஜான், நான் உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். ஆனா மனம் திரும்புறது உன் கையில தான் இருக்கு. கோவமா? சேச்சே, எனக்கு கோவம்லாம் இல்ல, எனக்கு வருத்தம் தான். நான் உங்களெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். சர்ச்சிலேயே நீங்க எல்லாம் வளர்ந்த பசங்க. சர்ச்சில் நல்லா ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வரீங்க. ஆனா வாலிபர்களா ஆனதுக்கு அப்புறம் தேவனுக்குன்னு இந்த பயன்படுற வயசுல ஏன் இப்படி வழி விலகிடுறீங்க? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு.